ரமேஷ் டுவெல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா ஆகிய நான் இன்று கொட்டநல்லி ஊரை சேர்ந்த போஜையா மற்றும் சிங்கு மற்றும் அர்ஜன் ஆகியோரை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். கூட்டாக பேட்டி. ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா நல்லா இருக்கும், நல்லா இருக்கீங்களா? போஜன் சிங்கு நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கேன் உங்க ஊர்ல. மழை கம்மி தான். நல்லா மழை இது தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க போல் இருக்கு. இருக்கிறோம். சரி, இப்போ என்ன போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? கிழங்கு போட்டிருக்கிறோம். கிழங்கு விலை எப்படி இருக்கு? விலை இப்போ கொஞ்சம் கம்மி தான். கம்மி. விலை ஏற்ற வருமா? ஏற்ற வரும்னு பாக்குறோம், எதிர்பார்க்கிறோம். சரிங்க. இந்த பன்னி காட்டெருமை இந்த எல்லாமே இருக்குது. இருக்கு. அப்ப நைட்டு நல்லா தூக்கம் இல்ல. காலையில் வந்து தோட்டத்தை பார்த்து பின்னாடி தான் உங்களுக்கு சாப்பிட இறங்கும். பார்த்துட்டு தான் போகணும். சரி, உங்களுக்கு இந்த போரு கிணறு மாதிரி இருக்கா இல்லையா? எல்லாம் ஆத்து தண்ணி. ஆத்து தண்ணி. இந்த ஏரியா ஃபுல்லா நீங்க தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏரியா ஃபுல்லா இந்த கிழங்கு மேல தேயிலை தோட்டம், இந்த வாழை எல்லாம். சரி. இந்த அர்ஜுனையா இந்த வயசுல இந்த விவசாயம் பண்றாருங்களா? ஐயா பண்றாரு. இன்னும் பண்றீங்க? இன்னைக்கு அந்த ஆர்வம் இருக்கு. விவசாய ஆர்வம் கோளாறு, விவசாய உயிர் நாடி அந்த மாதிரி. அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? அர்ஜன். நீங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேயிலை தோட்டம் இருக்கா? இல்ல ஒண்ணு இங்கிலீஷ் காய்க்கிற விவசாயம் தானா? இல்ல இப்ப வரப்ப சிங்கு நல்லா தண்ணி ஊத்திட்டு இருந்தாரு. அது எத்தனை ஹெச்பி தண்ணி மோட்டரு? 10 ஹெச்பி. 5 ஹெச்பி. உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது மானியம் கிடைக்கதா இல்லையா? கிடைக்கல. நீங்க கேட்கல. கேட்டா அரசு தருவாங்க. எல்லா பக்கம் உதவி பண்றாங்க. எங்க சேனல் மூலமா நாங்க சொல்றோம். சரிங்களா? இப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எனக்காக பேட்டி கொடுத்து இருந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். சரி, ಈಗ ಹಾಕಿ ಬಿಡು. சரி.